சிவ சிவ வெற்றி நம நம வெற்றி சிவாய சிவாய வெற்றி சிவ சிவ வெற்றி நம நம வெற்றி சிவாய சிவாய வெற்றி நிதான வெற்றி நிரந்தர வெற்றி ஃபார்மட் முறையில் நிச்சயம் நிம்மதி தேடும் மானிட இனமே ஃபார்மட் கணிதம் சத்தியம். நிதான வெற்றி நிரந்தர வெற்றி ஃபார்மட் முறையில் நிச்சயம் நிம்மதி தேடும் மானிட இனமே ஃபார்மட் கணிதம் சத்தியம். மாற்றங்கள் செய்திடு பெயரிலே முன்னேற்றங்கள் பெறுவாய் உலகிலே. மாற்றங்கள் செய்திடு பெயரிலே முன்னேற்றங்கள் பெறுவாய் உலகிலே. நிதான வெற்றி நிரந்தர வெற்றி ஃபார்மட் முறையில் நிச்சயம் நிம்மதி தேடும் மானிட இனமே ஃபார்மட் கணிதம் சத்தியம். வள்ளுவன் கூட மனிதன் குணத்தை வகுக்க முடியவில்லை. மகாதன் சேகர் ராஜா வகுத்த குணங்களுக்கு ஈடு இணை இல்லை. நம 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 சிவ 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 வெற்றி வெற்றி வெற்றி. கடவுள் சொன்ன ரகசியம் யாதும் நமக்கு தந்தாரு. என் கணித கடவுள் போலே நின்று நன்மை செய்தாரு. நம 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 சிவ 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 வெற்றி வெற்றி வெற்றி. மருத்துவர் போல நோய்கள் தீர்த்து மனிதம் வென்றாரு. மகத்துவம் கோடி அறிந்த பின்பும் சேவைகள் செய்தாரு. நாட்டில் நடக்கும் தீமைகள் அகற்றும் வழிகள் கண்டாரு. மக்கள் வாழ்வில் பெயர்களை மாற்றி வெளிச்சம் தந்தாரு. நிதான வெற்றி நிரந்தர வெற்றி ஃபார்மட் முறையில் நிச்சயம் நிம்மதி தேடும் மானிட இனமே ஃபார்மட் கணிதம் சத்தியம். வணக்கம் நேயர்களே, இது உங்கள் ஃபார்மேட் நியூமராலஜி எண்களின் சாம்ராஜ்யம். இது எண்களை மையமாக கொண்டு முழுக்க முழுக்க டாக்டர் மகாதன் சேகர் ராஜா அவர்களால் உருவாக்கப்பட்டவை தாங்க ஃபார்மேட் நியூமராலஜி. ஒவ்வொரு வாரமும் நம்மளோட நிகழ்ச்சியில் ஃபார்மேட் நியூமராலஜி பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம சார் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கும் நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். சிவ சிவ வெற்றி நம நம வெற்றி. வணக்கம் சார். வணக்கம்மா. சார், இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சியில் முதலாவது பார்க்க போகிறது என்ன பகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெற்றிக்கான வாசல். வெற்றிக்கான வாசல் பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஃபார்மேட் நியூமராலஜி படி பெயர் வச்சா அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், எப்படி அமையும் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ஏன்னா பெயர் அப்படிங்கிறது நம்ம லைஃப்பில் முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். நம்ம பிறந்த உடனே செல்லமாக வேறு வேறு பேர் வச்சு கூப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் பேர் வைக்குதல் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஃபங்க்ஷன் மாதிரி நடத்தி நம்ம லைஃப் லாங் அந்த பேரை வச்சு தான் எல்லாருமே நம்மளை அழைப்பாங்க இல்லைங்களா? ஸோ ஃபார்மேட் நியூமராலஜி படி ஒருத்தருடைய பேர் அமைந்தால் அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்கள் சார். ஆமாம், நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பெயர் அதுதான் ஒவ்வொருத்தருக்கும் உயிர் நாடி, அது உயிர். இதை தான் நான் ஒவ்வொரு முறையும் சொல்லிகிட்ருக்கிறேன். ஃபார்மேட் படி பெயர் அமைந்திருந்தால் வாழ்க்கை எப்படின்னு கேட்டிங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொல்ல போகிறது, வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அதையும் தாண்டி ஒவ்வொருவரும் அவர்கள் வீட்டிலிருந்து கிளம்பி செல்லும்போது வீட்டில் அவர்களுக்கு வெளியே கிளம்பும்போது மன மகிழ்ச்சியோடு கிளம்பினாதான் அன்றைய தினம் அவர்களுக்கு அனைத்து காரியமும் பாசிட்டிவாக நடக்கும். அதற்கு அவசியம் வீட்டில் உள்ள அனைவர்களது பெயரும் ஃபார்மேட் நியூமராலஜி படி அமைந்திருந்தால் அந்த மகிழ்ச்சி வீட்டில் துவங்கி அன்றைய தினம் முழுவதாக அன்றைய தினம் நல்லா சிறப்பாக முடியும். மறுநாள் அதே போன்று. ரொம்ப சரியாக சொன்னீங்க ஐயா. ஏன்னா ஒருத்தருடைய பேர் அழகாக இருந்தது, நம்ம உச்சரிக்கும் பொழுதே அதனுடைய பாசிட்டிவிட்டி நமக்கு கிடைச்சதுன்னா நம்ம வீட்டிலேருந்து வெளியே போகும்பொழுது கூட நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும். ஏன்னா எப்போவுமே எங்கேயாவது நம்ம வெளியே கிளம்புறோம் அப்படின்னா
நம்ம வீட்ல இருந்து கிளம்பக்கூடிய அந்த சூழ்நிலை நல்லா இருந்தாதான் நம்ம டிராவல் பண்ணும்பொழுது கூட பார்த்தீங்கன்னா எந்த விதமான ஆபத்துகள் இல்லாமல் நம்ம வந்து பாதுகாப்பாக போயிட்டு வரலாம். ஸோ அது ரொம்ப அழகாக சொன்னீங்க. உங்கள் வீட்டிற்கு வரப்போகிற மருமகன் மருமகனால் உங்களது குடும்பம் விருத்தி பெறும் அளவிற்கு எங்களிடம் ப்ரொஃபைல் கொண்ட வரன்கள் உள்ளன. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9884431355 and 9884423155. ஸோ அடுத்ததான் நம்ம நிகழ்ச்சியில் பார்க்க போகிற பகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமண பந்தம். திருமண பந்தம் பகுதியில் வந்து இன்னைக்கு நான் என்ன கேள்வி வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹாப்பி ஆல் ஸ்கொயர் மேட்ரிமோனி அப்படிங்கிறது மூலயமா நீங்கள் ரொம்ப ரொம்ப ஒரு பெஸ்ட்டான சர்வீஸை நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்க. நிறைய பேருக்கு வந்து மாப்பிள்ளை பொண்ணு வந்து கிடைக்குது. ஏன்னா இப்போல்லாம் வந்து மாப்பிள்ளை இருந்தால் பொண்ணு கிடைக்க மாட்டேங்கிறாங்க, பொண்ணு இருந்தால் மாப்பிள்ளை கிடைக்க மாட்டுறாங்க. பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிறது இப்போல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதை வந்து ரொம்ப எளிமையாக நீங்கள் வந்து மக்கள்கிட்ட கொண்டு சேர்த்துக்கிட்டு இருக்கீங்க. அண்ட் அதுக்கு நல்ல ரெஸ்பான்ஸும் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. முதல்ல அதுக்காக உங்களுக்கு வாழ்த்துக்கள் சார். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இப்போ திருமணத்தில் நிறைய தடை கற்கள் இருக்குது. அது எல்லாமே வெற்றி கற்களாக மாற்ற முடியுங்களா? அதுதானே செஞ்சு கொண்டு இருக்கிறோம். முடியுமான்றதில்லை, முடிச்சு கொண்டு தான் இருக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொன்ன மாதிரி நம்ம டிவிலே சொல்லியிருப்போம், திருமணம் நிறைய பேருக்கு தாமதமாகிறது அப்படின்னாக்கா நீங்கள் மங்கள இசை, நாதஸ்வர இசை வீட்டில் காலமுறையும் மாலையும் இசைங்க. காலை பூஜை பண்ணும்போது மாலையில் பூஜை பண்ணும்போது செஞ்சிங்கனாக்கா கண்டிப்பாக 3 மாதத்துக்குள் உங்கள் வீட்டில் நிஜத்தில் நாதஸ்வர ஓசை, அதாவது திருமணம் உண்டான வேலை கூடி வரும். ஏன் என்றால் அந்த நாதஸ்வர ஓசை இறைவனுக்கு சிவபெருமானுக்கு பிடித்த ஓசை நாதஸ்வர ஓசை. சிவபெருமானுக்கு பிடித்த ஓசையை நம்ம வீட்டில் ஒலிப்பதால் நம்ம வீட்டில் அது நடக்கிறது. அதே நேரத்தில் நீங்கள் கேட்டபோது இந்த தடைக்கற்களை எப்படி செய்வது, அதை சரியாக்க முடியுமா? சரி செய்து கொண்டு தான் இருக்குது. எப்படி என்றால் முதலில் ஒரு பெண்ணுக்கு ஆணுக்கு வரன் வருகிறது. அந்த பெண்ணினோ ஆணினுக்கோ அந்த பிறந்த தேதியில் அவர்களுக்கு ஏதேனும் கோளாறு இருக்கிறதா, அல்லது ராசி நட்சத்திரத்தில் கோளாறு இருக்கிறதா, ரெண்டுமே சரியாக இருந்து ரெண்டுமே பொருத்தம் இருந்து ஃபஸ்ட் கிளாஸாக இருந்து ஏன் திருமணம் தாமதிக்கிறது அப்படி என்றால், பெயரில் சரியாக பெயர் அவங்க பிறந்த தேதிக்கு அமையவில்லை என்றாலும் திருமணமும் தாமதிக்கும், திருமணம் வாழ்க்கையும் திருமணம் பாதையும் பாதிக்கும். ஸோ அதனால் பெயரும் நம்ம முதல்ல சொல்லும் பொழுது அதையும் சரியாக இல்லை என்றால் அவர்கள் பெயரை மாற்றி அந்த பெயரை 100 நாள் எழுத சொல்லி 100 நாளுக்குள் அவர்களுக்கு திருமணம் சில பேருக்கு முடிவாகிவிடும், சில பேருக்கு முடிந்துவிடும். ஸோ ஈஸியாக தடைக்கற்கள் மாற்றப்படுகிற முடியும். நிறைய பேர் வந்து இப்போ திருமணத்துல தடையில திருமணத்துல பிரச்சனை அப்படின்னா பொருத்தம் சரியில்லையோ ஜாதகம் சரியில்லையோ அப்படிங்கறத தான் யோசிப்பாங்க. ஆனா பெயர் சரியில்லையோ அப்படிங்கறத யாருமே யோசிக்க மாட்டாங்க. ஸோ நீங்க இன்னைக்கு சொன்னது மூலமா நிறைய பேருக்கு ஒருவேளை நம்மளுடைய திருமண வாழ்க்கையிலும் கூட பெயர் ஒரு தடையா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றுறதுக்கான முயற்சியில ஈடுபடுவாங்க. நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி ஹாப்பி ஆல் ஸ்கொயர் மேட்ரிமோனி, நம்பர் 4/5A, சிங்காரம் தெரு, விவேகானந்தா நகர், ராமாபுரம், சென்னை 89. தொலைபேசி எண் 9884431355, 9884431355. இமெயில் ஐடி happyallsquarematrimony@gmail.com. ஸோ அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற பகுதி பார்த்திங்கன்னா ஆன்மீக டிப்ஸ். சிவ சிவ வெற்றி, நம நம வெற்றி, சிவாய சிவாய வெற்றி. ஸோ ஒவ்வொரு வாரமும் ரொம்ப எளிமையாக நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய ஆன்மீக டிப்ஸை வந்து நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ அதை பற்றி சொல்லுங்கள் சார். இன்றைக்கி என்ன ஆன்மீக டிப்ஸ் காத்துக்கிட்டு இருக்கு? ஆஞ்சநேயர் சுவாமி பற்றி தான் சொல்ல போகிறேன். ஏனென்றால் ஆஞ்சநேயர் சுவாமி நிறைய பேர் நினைத்து கொண்டு இருக்கிறார்கள் பெண்கள் வணங்கக்கூடாது அப்படின்ட்டு. அப்படி அல்ல, அவர்களுக்கு அந்த மாதத்தில் மாத விழாக்கு இருக்கிற நேரத்தில் மட்டும் அவர்களை நினைத்தல் வேண்டாம். மற்ற நேரங்களில் நினைக்கலாம், வணங்கலாம், கோவிலை சுற்றலாம், அதெல்லாம் ஒன்றும் தவறில்லை. அதே நேரத்தில் முடிந்த வரைக்கும் இந்த தோஷம் உள்ளவர்கள் ஆஞ்சநேயர் கோவிலுக்கு செல்லலாம். ஆஞ்சநேயர் கோவிலுக்கு செல்லும்போது கட்டாயம் வெண்ணெயை வாங்கி கொண்டு தான் சாத்தணும். ஏன்னால் வெண்ணெய் எப்படி உருகுமோ அது ஆஞ்சநேயருக்கு சாத்தினால் அந்த ஆஞ்சநேயர் மனமும் உருகும். ஆஞ்சநேயர் மனமும் உருகும் போது இவர்கள் பிரச்சனையும் அந்த வெண்ணெய் எப்படி உருகுதோ அதுமாரி உருகிவிடும். அதே நேரத்தில் ஆஞ்சநேயர் கோவிலில் அனுமனுக்கு வாளில் தான் சக்தி அதிகம் என்று சொல்வார்கள். அதே மாதிரி அந்த ஆஞ்சநேயருக்கு வாள் மூலியமாக அங்கே அர்ச்சனையும் ஆராதனை நடக்கும்போது அந்த நேரத்தில் இருந்து அவரை வணங்கி விட்டு வந்தார். நிச்சயமாக அவர்கள் எதற்காக என்ன காரியத்துக்காக வேண்டுதலார்களோ அந்த காரியம் நிச்சயமாக ஜெயமாகும்.
நிச்சயமாக ஆஞ்சநேயர் வணங்குவது வந்துட்டு பெரிய சாத்தியக்கூறு, பெரிய விஷயம்னு நினைக்கிறாங்க. எல்லாருமே வணங்கலாம். குறிப்பாக அவருக்கு வந்துட்டு வேலைக்கிழமை சனிக்கிழமை போடலாம். யார் யாரெல்லாம் செல்லலாம் அப்படி என்றால், பிறந்த தேதியிலே என்று எடுத்துக்கொண்டால் 9ஆம் தேதி உள்ளவர்கள் செல்லலாம், 8ஆம் தேதி உள்ளவர்கள் செல்லலாம். அதே மாதிரி ராசி நட்சத்திரம் எடுத்துகிட்டோம்னா மூல நட்சத்திரம் உள்ளவர்கள் செல்லலாம், கடக ராசி உள்ளவர்கள் செல்லலாம், சொல்லிக்கொண்டே போகலாம். எல்லாருமே போகலாம். இவர்கள் போனால் இன்னும் சிறப்பு. அதே மாதிரி நீங்கள் சொன்னதில் ஒரு முக்கியமான விஷயம் நோட் பண்ண வேண்டியது என்னென்னா, ஒவ்வொரு கடவுளுக்கும் நம்ம நிறைய வழிபாடுகள் செய்கிறோம். அந்த வழிபாடுகளுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அர்த்தங்கள் நமக்கு வந்து தெரியறதே கிடையாது. நம்மளுடைய முன்னோர்கள் இப்படி தான் வழிபட்டுனாங்க, அதனால் நாங்களும் வந்து இப்படி வழிபட்டுறோம் அப்படின்னு சொன்னீங்க. பட் வெண்ணெய் நம்ம எதனால் சாத்துறோம்? வெண்ணெய் எப்படி உருகிறதோ அதே மாதிரி ஆஞ்சநேயரோட மனமும் உருகும், நமக்காக இறங்கி வரும் அப்படிங்கிறதுக்கு தான் அதனுடைய ரீசன் அப்படிங்கிறத வந்து இன்னைக்கு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அதே மாதிரி பெண்கள் மற்றும் கிடையாது, ஆண்கள் மற்றும் இல்லை, பெண்களும் வழிபடலாம் அப்படிங்கிறதையும் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. சரி, அடுத்ததான் நம்ம நிகழ்ச்சியில் பார்க்க போகிற பகுதி உங்கள் விருப்பம். உங்கள் விருப்பம் பகுதியில் பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு பகுதி அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா ஹாப்பி ஆல் ஸ்கொயர் மேட்ரிமோனி பற்றி நிறைய நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருக்கு மக்கள் மத்தியில். ஸோ இது ஹாப்பி ஆல் ஸ்கொயர் மேட்ரிமோனி அப்படிங்கிறது மேஜராக வந்து திருமணம் தான். திருமணம்காக வந்து நீங்கள் பொருத்தம் பார்த்து ரொம்ப பக்கவான பொருத்தத்தை தான் நீங்கள் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க, ஆணுக்கும் சரி ஒரு பெண்ணுக்கும் சரி. ஸோ கல்யாண வாழ்க்கை வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து அவங்க வாழ்கிறதுக்கான ஒரு முயற்சியாக நீங்கள் இதை வந்து கொடுத்துட்ருக்கீங்க. ஸோ திருமணம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். அது உண்மைங்களா ஐயா? பொதுவாக நம்ம வழக்கப்படி பார்த்திங்கனாக்கா திருமணம் என்பது சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறது. ஸோ அன்றைய சொல்லிக்கொண்டு இன்றைக்கு வரைக்கும் அந்த வார்த்தையை நாம் பயன்படுத்தி கொண்டு இருக்கிறோம். ஆனால் சொர்க்கத்தில் யாரும் வாழ முடியாது. ஏன்னால் சொர்க்கத்தில் இறைவன் மட்டும்தான் வாழ முடியும். நாம் போய் சொர்க்கத்தில் வாழ முடியுமா அப்படின்னா முடியாது. அப்போ அதுக்கு அந்த வார்த்தைக்கு ஏன் அப்படி சொல்லப்பட்டது அப்படி என்றால், இறைவன் குடி இருக்கிற இடத்தில் நாம் போய் இருக்க வேண்டும் அப்படின்றது அதை ஒரு கம்பேரிட்டிவ்காக அந்த வார்த்தை சொல்லப்பட்டது. ஒரு காலம் நாம் போய் இறைவன் இடத்தில் நாம் போய் சேர முடியாது. ஆனால் இறைவனிடத்தில் போய் சேர்ந்தால் என்ன கிடைக்குமோ அதை நாம் வாழ்கிற வாழ்க்கையில் இங்கேருந்தே இறைவனுக்கு அங்கே கிடைக்கிறது நமக்கு இங்கே கிடைக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கம்பேரிட்டிவோடு சொல்லப்பட்டிருக்கும். ஸோ சொர்க்கம் என்பது நாம் செல்ல முடியாது. வாழ்க்கை சொர்க்கமாக அமைய வேண்டும். அதுதான் பொருள். நிச்சயமாக கிடைத்த வாழ்க்கையை சொர்க்கமாக மாற்றிக்கொள்வது அவர்கள் கையில் இருக்கிறது. அதுக்கு இறைவனுடைய ஆசி இருக்கும். அவர் அனைவருக்கும் அந்த சொர்க்கமான வாழ்க்கை கிடைக்கும். திருமணம் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுது அப்படிங்கிறதுக்கு ஒவ்வொரு தரப்புல இருந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு விளக்கங்கள் நாமலாம் வந்து நினச்சிக்கிறோம், இப்படி தான் இருக்கும் அப்படி தான் இருக்கும்னு சொல்லிட்டு. பட் இதுதான் விளக்கம் அப்படிங்கிறத இன்னைக்கு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. இளம் வயது பெண் தொழில் அதிபர் வரன் ப்ரொஃபைல் ஹாப்பி ஆல் ஸ்கொயர் மேட்ரிமோனியில் உள்ளன. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9884431355 and 9884423155. ஸோ அடுத்ததான் நம்ம நிகழ்ச்சியில் பார்க்க போகிற பகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எண்ணினால் என்ன நோய் வரும். எண்ணினால் என்ன நோய் வரும் அப்படிங்கிற பகுதியில் பார்த்தீங்கன்னா, எண்களால் ஒருத்தருடைய வாழ்க்கையிலையோ ஒருத்தருடைய உடம்புலையோ என்னென்ன நோய்கள் வரும் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் ஒவ்வொரு வாரமும் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. எண்ணினால் நோய் கூட வர வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறது நிறைய பேர் ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இன்றைக்கு எந்த எண்களை பற்றி என்ன நோய் வரப்போகுதுன்னு சொல்ல போகிறீங்க சார்? மனிதனுடைய உயிர் அமைப்பே வந்துட்டு எண்கள் தான். 2 கண், 1 வாய், 1 தலை, 2 கண், 2 கால், 2 அப்போது 2, 1 நம்மளாம் சொல்லுவது 5, 10 விரல் அப்படிலாம் சொல்லுவது எது என்னென்னா எண்கள் தானே. அப்போது இந்த எண்களை குறிக்கும் அப்படிங்கும்போது வாழ்க்கையே வந்து எண்கள் தான். இறைவனே ஒரு சூட்சுமத்தை செய்து வைத்திருக்கிறார். என்னவென்றால் ஒவ்வொருடைய வாழ்க்கையையும் எண்கள் மூலயமாகத்தான் நிர்ணயிக்கப்படுகிறது. எத்தனை மாதத்தில் குழந்தை பிறக்குது, எத்தனை வருடம் வரைகள் வாழ்கிறார்கள் அப்படிங்கிறது, ஸோ எத்தனை வயது வரைக்கும் இருக்கிறார்கள் அப்படிங்கிறதெல்லாம். அப்போ எத்தனைங்கிறது கேள்வி வரும்போது எண்கள் தான். அப்படி இருக்கும்போது எண்கள் தான். அதுக்கு தான் நம்ம ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் வந்துட்டு இந்தந்த எண் இருந்தால் இந்தந்த லைஃபு, இந்தந்த எண் இருந்தால் இந்தந்த டிசீஸ் வரும்ன்றும். இப்போ வந்து ஒருத்தரோட பிறந்த தேதி 4ஆம் எண், இப்போ 4ன்னா 13ன்னு வச்சுக்கிறேங்க. விதி எண் 9 அப்படின்னா என்ன, தேதி மாதம் வருடம் இது 3 கூட்டிட்டு கடைசி எண் வர்றது விதி எண். அப்போ 4, 9ஆம் எண் இருக்கிறவங்களுக்கு என்ன விதமான நோய் வரும் அப்படின்னா, அவர்களுக்கு நோயெல்லாம் இருக்காது,
ஸ்மார்ட்டாக இருப்பார்கள். இப்போ 60 வயது அப்படி என்றால் நிச்சயமாக அவர்களை அதிகமாக வயது மதிக்கப்படுறது 30, 35 அப்படி தான் மதிக்கப்படுறவர்கள். வயது எவ்வளோ கூட இருந்தாலும் வயதை கண்டறிய முடியாதபடியாக உள்ள ஒரு எண், அது 4 and 9 அப்படிங்கிற காம்பினேஷன் உள்ளவங்களுக்கு இவங்களுக்கு டிசீஸுங்கிறது அது அந்த ஏஜுக்கு உண்டானது டியூட்டி சின்ன ஸ்லைட் இருக்கும். அது இல்லைன்னா கூட ஓவர் ஹீட் ஆயிடுச்சுனாக்கா அது ஃபீவர் வரும், ஓவர் கோல்டு ஆயிடுச்சுனாக்கா சளி அந்த மாதிரி இருக்கும். அதர்வைஸ் டிசீஸுங்கிறது எதுவும் வராது. எல்லாருக்குமே லைஃப்பில் வந்து யங்காக தெரியணும், வயசு நமக்கு வந்து பெரிய வயசு அப்படிங்கிறது வெளியில் காமிக்கக்கூடாது, இல்லை அவங்களுக்கு தெரியக்கூடாது, நம்ம எப்போவுமே இளமையாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஆசைப்படுவாங்க. ஸோ 4 and 9 காம்பினேஷனில் இருக்கக்கூடிய எண்கள் பார்த்தீங்கன்னா எப்போவுமே யங்காகவே தெரிவாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்கீங்க. ஸோ அந்த நம்பர் கொண்டவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த விஷயம் கொஞ்சம் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கும், ஹாப்பியாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அனைத்து சமூகம் கொண்ட வரன்கள் ப்ரொஃபைல் எங்களிடம் உள்ளது. உங்களது மகன் அல்லது மகளின் திருமணம் விரைவில் கூடி வர வேண்டுமெனில் உங்களது மகன் அல்லது மகளின் ப்ரொஃபைலை எங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி வையுங்கள். வாட்ஸ்அப் நம்பர் 9840812846. ஸோ அடுத்ததான் நம்ம நிகழ்ச்சியில் பார்க்க போகிற பகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிழல் அல்ல நிஜம். நிழல் அல்ல நிஜம் பகுதியில் தலைப்புக்கு ஏற்ற மாதிரியே வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் வாரம் இன்சிஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. திருமணத்துக்கு பொருத்தம் பார்க்கும் பொழுது ஜாதகம் மட்டும் கிடையாது, நியூமராலஜி படியும் வந்து பொருத்தம் பார்க்கணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் இன்சிஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அதை பற்றி சொல்லுங்க ஐயா. கண்டிப்பாக மேம். ஏன்னா வாழ்க்கை என்பது நாம் நிர்ணயம் தான் பண்ணிக்க முடியும். அந்த நிர்ணயம் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஸோ ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொன்று மாறுது. ஒரு காலகட்டத்தில் வெறும் ஜாதகம் பார்த்தா போதும், அதுக்கு முன்னாடி பேர் ராசி பொறுத்தா இருந்தால் போதும். அதுக்கு முன்னே பார்த்திங்கனாக்கா ஆண்களுக்கு பிறந்த தேதி, பெண்களுக்கு ருது என்று சொல்லுவார்கள். ருது என்றால் ஏஜ் அட்டன் பண்ணுறது, அதை தான் பார்ப்பாங்க, பிறந்த தேதி பார்க்க மாட்டாங்க. ஒவ்வொரு காலகட்டத்தில் மாறுது. இப்போ நான் இந்த ஃபார்மல் நியூமராலஜின்னு கடந்த 35 வருடத்துக்கு மேலாக நான் இப்போ சொல்லி கொண்டு வரும்போது எண்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுக்க வருது. இந்த ப்ரியாரிட்டி கொடுக்க போகும்போது அப்போ ஜாதகமும் பாருங்கள். ஏன்னா ஜாதகம் என்பது பொய் அல்ல, ஜாதகம் என்பது உண்மைதான். ஆனால் ஜாதகத்தில் என்ன இருக்குது அப்படிங்கிறது சொல்லப்படுகிறது. எண் கணிதம் என்பது அதை பைபாஸ் பண்ணுறது, ஓவர் கம் பண்ணுறது, அதுலேருந்து வெளியே வர்றது. ஜாதகத்தில் இந்த பிரச்சனை இருக்குன்னு தெரிந்து கொள்ளலாம், இதில் வெளியே வரலாம். அதே மாதிரி ஜாதகத்தில் அந்த மாதிரி இருக்கிறதுனால தான் தாமதம் என்றது இருக்கும், இது பைபாஸ் பண்ணலாம். இப்போ உங்களுடைய இது வந்துட்டு இந்த டைட்டில் நிழல் அல்ல நிஜம் அப்படின்னா ஒருவருக்கு திருமணம் செய்யும்போது எண்கள் பிரகாரம் பாருங்கள், ஜாத பிரகாரம் பாருங்கள், ராசி பிரகாரம் பாருங்கள். இப்போ பரணி நட்சத்திரத்தில் ஒருவர் பிறந்திருக்கிறார், அவருக்கு எந்த விதமான நட்சத்திரத்தில் உள்ளவங்களும் திருமணம் செய்யலைனாக்கா பூரட்டாதி, சுவாதி, ரேவதி நிறைய இருக்கும். இன்னும் வெறும் 3 தான் இல்லை, இன்னும் 7, 8, 10 கூட இருக்கும். இதில் வந்துட்டு ஸ்ட்ராங்காக இருக்கிறத தான் நான் ஒவ்வொரு வாரமும் சொல்கிறேன். பரண நட்சத்திரத்துக்கு புரட்டாதி, ரேவதி, சுவாதி 3 நட்சத்திரத்தில் திருமணம் செய்தால் லைஃப்பில் எந்த இடத்துலையும் அவர்களுக்கு எந்தவித இடர்பாடுகள் இல்லாமல் இருக்கும். இது ஜாதகப்படி. எண் கணிதப்படி 4ஆம் தேதி பிறந்திருக்கிறார்கள் என்று எடுத்துக்கொள்வோம். அவர்கள் எந்த எண் கொண்டவர்களை திருமணம் செய்யலாம் அப்படி என்றால் 1ஆம் எண், 5ஆம் எண், 9ஆம் எண், இன்னும் நிறைய இருக்குது, 6 சொல்லலாம். அதே சேம் நம்பர் பண்ணக்கூடாது. 4ஆம் எண் பிறந்தவங்க அதே 4 பண்ண வேண்டாம், 7 பண்ண வேண்டாம். அதே 4ஆம் எண் பண்ணலாம் அப்படி என்று எடுத்துக்கொண்டால் 30 வயது கடந்த பின்னால் வந்து அதே சேம் நம்பர் வேலை செய்யும். ஆனால் எடுத்த உடனே நம்ம அதுக்கு போகக்கூடாது, அதுக்கு நிறைய அனலைசேஷன்லாம் இருக்குது. ஸோ இப்போ பண்ணுறது 4ஆம் எண் கொண்டவர்களுக்கு 1, 5, 9ஆம் எண்களை திருமணம் செய்தால் சிறப்பாக இருக்கும். ரெண்டாவது, நான் பார்க்குறது வந்து வழக்கம் போல் வெறும் ராசி நட்சத்திரத்தை மட்டும் பார்க்காமல், எண்களை மட்டும் பார்க்காமல் ஒவ்வொருக்கும் அவர்கள் கேரக்டரையும் பார்ப்பேன். ஏன்னா கேரக்டர் என்பது ஒவ்வொருத்தருக்கும் திருமணத்துக்கு முன்னே ஒரு கேரக்டர் இருக்கும், திருமணத்துக்கு பின்ன ஒரு கேரக்டர் இருக்கும். ஏன்னா ஒரு இன்னொரு எண்ணோடு சேர்ந்தால் அந்த எண்களுடைய கேரக்டர் வந்துட்டு மாறும். ஸோ அதனால் அதையும் கேர்ஃபுல்லாக நான் பார்த்து தான் கொடுக்குறது. அதனால தான் சில பேருக்கெல்லாம் வந்துட்டு உடனே அவசரம்வாங்க. அவசரப்படாதீங்க, இது திருமணம், அந்த காலத்தில் வந்து கதை வேறு, இந்த காலத்தில் கதை வேறு, அதனால் பொறுமையாக இருங்க. ஏன்னா கேரக்டரே மாறும். திருமணம் ஒரு இன்னொரு எண்ணு சேரும்போது கேரக்டரே மாறும். அதனால் வந்துட்டு அதெல்லாம் நான் அனலைஸ் பண்ணிவிட்டு, சில பேருக்கு ஜாதகத்தில் நல்ல பொருத்தம் இருக்கும், என்னுடைய ஃபார்மெட்லையும் பொருத்தம் இருக்கும், கேரக்டர் சொல்லி கொடுத்துருவேன், இப்படி தான் இருக்கும் பரவாயில்லன்னு சொல்லுவேன். அதுக்கு உங்களுக்கு ஓகேனாலும் செய்யுங்கன்னுவேன். ஸோ நான் அப்படி தான் பார்க்குறது. இது வரைக்கும் அப்படி பார்த்து தான் நிறைய திருமணத்துக்கு முடிச்சு கொடுத்துட்ருக்கேன். ஸோ அதான் அதுக்கு தான் டைட்டில் நிழல் அல்ல நிஜம் அப்படின்னு கொடுத்துருக்குறது. நிச்சயமாக நம்ம நிகழ்ச்சி மூலியமாக
மக்களுக்கு நல்ல ஒரு விழிப்புணர்ச்சி வந்திருக்கு, ஒரு ரெவல்யூஷன் வந்திருக்கு. ஒரு திருமணம்னா இப்படி தான் பண்ணணும், இப்படி தான் செய்யணுன்ட்டு. இன்னொரு பெரிய சீக்ரெட் என்னென்னால், அது இன்னும் ஒவ்வொரு முறையும் நான் ஒவ்வொரு விஷயத்தை சொல்லும் போகும்போது அதுக்கு வந்துட்டு எல்லாரும் தெரிஞ்சுக்கிறதுக்கு 15-20 வருஷம் கடந்தால் தான் தெரியுது. நான் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னேன், சதவிகிதம் ஆணுக்கு 65 என்றால் பெண்ணுக்கு 35 தான் இருந்தார்கள்ன்ட்டு. அதுக்கு இப்போ ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி தான் வேர்ல்டு வைடு பார்த்துட்டு சர்வே எடுத்துகிட்டு அதே பர்சன்டேஜ் தான் சொன்னார்கள். ஆனால் இப்பொழுது சொல்கிறேன், ஆண்களுக்கு வந்துட்டு பார்த்திங்கனாக்கா ப்ரொஃபைல் என்கிட்ட வந்துட்டு 10 ப்ரொஃபைல் வருது, பெண்கள் 1 தான் வருகிறது. அப்போ 10:1 மாதிரி இருக்குது. அப்போ 10:1 அப்படின்னு என்று சொன்னால், அப்போது ஒரு ஆணுக்கு பெண் எப்படி கிடைக்குங்கிறது எல்லோரும் முடிவு பண்ணுங்க. ஆனால் நான் இப்போ சொல்கிறேன், இதுக்கு பதில் வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு கிடைக்கும். ஆனால் வந்து கடந்த ஒரு 2 வருஷமாக பிறக்கிற குழந்தைங்களாம் வந்து பார்த்திங்கன்னா 75 to 90% பெண் குழந்தை தான், ஃபீமேல் தான் பிறக்குது. இந்த செயின் திருப்பி வர்றதுக்கு நமக்கு 15-20 வருஷம் ஆகும் பெண்கள் கிடைக்கிறதுக்கு. ஸோ இதெல்லாம் மனதில் வைத்துக்கொண்டு அவரவர்கள் எப்படி பார்க்கணும், எவ்வளோ பொறுமையாக கையாளணுன்றது நம்ம நிகழ்ச்சி மூலமாக பொறுமையாக பாருங்கள், பொறுமையாக செய்து கொடுக்கப்படுகிறது. ஸோ சிறப்பாகவும் ஒவ்வொரு லைஃபையும் அமைத்து கொடுக்கப்படுகிறது. ஹாப்பி ஆல் ஸ்கொயர் மேட்ரிமோனியில் இருக்கிற கஸ்டமர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப லக்கி அப்படின்னு தான் நினைக்கிறேன் சார். ஏன்னா வந்து ஜாதகம் படி பார்க்கணும், நியூமராலஜி படி பார்க்கணும் அப்படிங்கிறத தாண்டி ஒரு எண்ணோட இன்னொரு எண் சேரும் பொழுது அவங்களுடைய கேரக்டரும் மாறக்கூடிய வாய்ப்புகள் ஜாஸ்தியாகவே இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் கண்டுபிடிச்சி அவங்களுக்கு சொல்கிறீங்க அப்படிங்கிறது வந்து யாருக்குமே கிடைக்காத ஒரு பாக்கியம் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஹாப்பி ஆல் ஸ்கொயர் மேட்ரிமோனி மூலமா நீங்கள் ஒரு தரமான சர்வீஸை நீங்கள் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி ஐயா அதுக்காக. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற பகுதி ஆன்மீகம். ஆன்மீகம் பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாரமும் எங்களுக்கு தெரியாத ஆன்மீக தகவல்களை வந்து நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ இந்த வாரம் என்ன ஆன்மீக தகவல் எங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு? அதாவது கோயிலில் வந்துட்டு இறைவனுக்கு கற்பூரம் ஆராத்தி காட்டுவாங்க, 3 முறை சுற்றுவார்கள். அந்த 3 முறை சுற்றுவது எதற்கு? அது வந்து ஆகம விதிப்படி சுற்றுறார்கள். சரி, அந்த 3 எதற்கு அப்படி என்றால், ஒரு சுற்று, முதல் சுற்று வந்துட்டு உலகம் நன்மைக்காக, உலகம் நன்றாக இருக்க வேண்டும் முதல் சுற்று. 2வது சுற்று அந்த சுற்று அந்த கோவிலை சுற்றி இருக்கிற சுற்று வட்டாரத்தில் இருக்கிற மக்கள் அனைவரும் நல்லாக இருக்க வேண்டும் அர்த்தம். 3வது சுற்று அனைத்து உயிர் நாடிகளும் சுகமாக இருக்க வேண்டும். அதுக்கு தான் ஆகம விதிப்படி 3 சுற்று சுற்றுவார்கள். இதில் ஒரு சீக்ரெட் என்னென்றால், அதாவது பாசிட்டிவாக சுற்றுறது வந்துட்டு ரைட் சைடில் சுற்றணும், திருஷ்டிக்கு சுற்றணும் லெஃப்ட்டு சுற்றணும். சில பேர் 2 பக்கம் மாற்றி செய்வார்கள், அப்படி செய்யக்கூடாது. திருஷ்டிக்கு செய்யும்போது மாற்றி சுற்ற வேண்டியிருக்கும், இறைவனுக்கு செய்யும்போது இப்படி தான் ரைட் சைடில் சுற்றணும். ஸோ இந்த சுற்றுவதில் சின்ன விஷயம் என்னென்றால், கோயில் அந்த நேரத்தில் வந்துட்டு யாரும் பேசாமல் இருந்துட்டு அந்த தீபாராதனையை கவனிக்க வேண்டும். அந்த சுத்தம் போகும்போது அதுக்குள்ளே ஒரு சின்ன ஒரு ஸ்பார்க்கிள் ஒளி வரும், நல்லா கண்டிங்கனாக்கள். அதனால் இப்போ நிறைய வாட்ஸ்அப்பில் அந்த தீபம் காட்டுக்கு போகும்போது என்னென்னமோ வரா மாதிரிலாம் காட்டுறாங்க. அது எப்போவுமே இருக்கும், நாம் டீப்பாக பார்க்கல, இப்போ பார்க்குறதுனால நிறைய வருது. ஸோ அதனால் அந்த நேரத்தில் அமைதியாக இருந்தால் அந்த நல்ல ஒளி உங்கள் வீட்டோடு நீங்கள் எடுத்துக்கொண்டு செல்லலாம். கண்டிப்பாக எல்லாருமே வந்து கோவிலுக்கு போனால் சாமி கும்பிடுறோம், அங்கே ஏதோ வழிபாடுகள் செய்கிறாங்க, அதெல்லாம் நம்ம வந்து அப்படியே பக்திகரமாக ஏற்றுக்கிறோம். ஆனால் அதனுடைய பின்னாடி இருக்கக்கூடிய காரணங்கள் என்ன, அந்த வழிபாடு செய்யும் பொழுது நம்ம எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியறதே கிடையாது. ஃபார்மேட்டுக்கு நம்ம வந்து கோவில் போனால் நமக்கு கடவுளுடைய அருள் கிடைக்கும் அப்படிங்கிறத மட்டும்தான் நம்ம வந்து நினச்சிக்கிறோம். பட் அதுக்கு பின்னாடி இந்த வழிமுறைகளுக்கெல்லாம் ஏதோ ஒரு காரணம் இருக்குது, ரீசன் இருக்குது அப்படிங்கிறத வந்து ஒவ்வொரு வாரமும் நீங்கள் வந்து எங்களுக்கு இந்த ஆன்மீகம் அப்படிங்கிற பகுதியில் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா. இன்றைக்கு நிகழ்ச்சி முழுக்கவே பார்த்தீங்கன்னா நிறைய தகவல்கள் எங்களுக்காக சொல்லியிருக்கீங்க. அதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா. இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா வெற்றிக்கான வாசல் பகுதியில் ஒருத்தருடைய பேர் ஃபார்மேட் நியூமராலஜி படி அமைந்தால் அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொன்னார். திருமணம் பந்தம் பகுதியில் பார்த்தீங்கன்னா வந்து கஷ்டமான இருக்கக்கூடிய சுச்சுவேஷனை கூட எப்படி வெற்றி படிக்கட்டாக மாற்ற முடியும் அப்படிங்கிறத பற்றி சார் சொன்னாங்க. அதே மாதிரி ஆன்மீக டிப்ஸ்லேருந்து எண்ணினால் என்ன நோய் வரும் அப்படிங்கிற எல்லா பகுதியிலையும் பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயங்களை பற்றி நிறையவே நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி ஃபார்மேட் நியூமராலஜி 4/5A சிங்காரம் தெரு, விவேகானந்த நகர், ராமாபுரம், சென்னை 89. நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9940423555, 9940463555. இமெயில் format729@gmail.com. இதே மாதிரி அடுத்த வாரமும் கூட இதே நேரத்தில் உங்களை சந்திக்கிறோம். அதுவரை நன்றி, வணக்கம்.
நிதான வெற்றி நிரந்தர வெற்றி ஃபார்மட் முறையில் நிச்சயம் நிம்மதி தேடும் மானிட இனமே ஃபார்மட் கணிதம் சத்தியம்